அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நோட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். டேர்ம் இன்சூரன்ஸு நம்மளோட ஆண்டு வருமானத்திலேருந்து குறைஞ்சது 10 மடங்கு, அதிகபட்சம் 20 மடங்கு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் இருக்கேன், எனக்கு 15 லட்ச ரூபாய் என்னோட ஆண்டு வருமானம். என் ஃபேமிலி ஒரு ஹைஃபையான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் இல்லை அப்படின்னாலும் என் ஃபேமிலி பணத்துக்காக யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது. அதுக்கு நான் 2.5 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். லோ ப்ரீமியம், ஹை ரிஸ்க். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனா மாதிரியான ஒரு வைரஸ் நம்ம அத்தனை பேரையும் புரட்டி போட்டுச்சு. எங்கே பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் சவுண்டு, எங்கே கேட்டாலும் அழுகுறல், அப்பா அம்மா இழந்த குழந்தை, கணவனை இழந்த மனைவி, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோமா? ஒரு இழப்பு ஏற்படுதுன்னா 2 விதமான இழப்பு. ஒன்று அந்த பர்சன் இல்லைன்ற இழப்பு, இன்னொன்று ஃபினான்ஷியலான இழப்பு. அந்த பர்சன் இல்லைன்ற இழப்பை நம்மளால் ஈக்குவல் பண்ண முடியாது, பட் ஃபினான்ஷியலான இழப்பை நம்மளால் சரி பண்ண முடியும். அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கும் விதமாக பஜாஜ் அலையான்ஸ் லைஃப் இன்சூரன்ஸில் இ-ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸலண்ட் பிளான் இருக்குது. 18 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணலாம். அதில் மொத்தம் 3 விதமான வேரியண்ட் இருக்குது. லைஃப் ஷீல்டு, லைஃப் ஷீல்டு ப்ளஸ்ஸு, லைஃப் ஷீல்டு ஆர்ஓபி. எக்ஸாம்பிள், லைஃப் ஷீல்டு அப்படி பார்த்தீங்கன்னா 30 வயசு, 1 கோடி ரூபா கவரேஜ், 36,000 ரூபா ப்ரீமியம். எனிதிங் ஹேப்பன்ஸ்னா 1 கோடி ரூபா ஃபேமிலிக்கு போயிடும். லைஃப் ஷீல்டு ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடி ரூபா கவரேஜ், அது இல்லாமல் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடரும் டோட்டல் பெர்மனன்ட் டிசபிலிட்டி ரைடரும் ஆட் பண்ணி கொடுக்குறோம். லைஃப் ஷீல்டு ஆர்ஓபி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எனிதிங் ஹேப்பன்ஸ் அப்படின்னும் போது 1 கோடி ரூபா ஃபேமிலிக்கு போகும். பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும் அவர் நல்லா இருக்காருன்ற பட்சத்தில் அவர் கட்டின பணத்தை அவர் வாங்கிடுவார். அது மட்டும் இல்லாமல் டெர்மினல் இல்னஸ் இன்பில்டாக இருக்குது. தென் எர்லி எக்ஸிட். 80 வயசு வரைக்கும் பாலிசி எடுத்திருப்பாரு, ஆனால் அவரோட 60 வயசில் எனக்கு போதும் பாலிசி, இதுக்கு மேலே நான் கண்டினியூ பண்ணலை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார் அப்படின்னா அவரோட 60, 61, 62, 63, 64 இந்த 5 வருஷத்துக்குள்ளே பாலிசியை க்ளோஸ் பண்ணி கட்டின பணத்தை வாங்கிட்டு வெளியில் வர முடியும். பாலிசி கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரீமியம் ஹாலிடே. ப்ரீமியம் ஹாலிடே மினிமம் பாலிசி டேர்மு 20 வருஷம் இருக்கணும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரீமியம் ஹாலிடே எடுத்துக்க முடியும். 3 டைம்ஸ் தான் எடுத்துக்க முடியும். அந்த ப்ரீமியம் ஹாலிடே பீரியடில் எனிதிங் ஹேப்பன்ஸ்னால் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். அடுத்த வருஷம் ப்ரீமியம் கட்டும்போது 2 வருஷம் ப்ரீமியத்தை கட்டணுமானா இல்லை, அடுத்த வருஷத்து ப்ரீமியத்தை மட்டும் கட்டினா போதும். அதுக்கப்புறம் பாலிசி கண்டினியூடு ஆப்ஷன். முன்னாடியெல்லாம் 30 டேஸ் கிரேஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பணம் செலுத்தலை அப்படின்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் போகாது. இப்போது 365 நாள் வரைக்கும் பணம் செலுத்தாமல் இருந்தாலும் அதுக்கடையில் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கவரேஜை அவர் ஃபேமிலிக்கு கொடுக்குறோம். அடுத்த வருஷம் அவர் பணம் செலுத்தும் போது 2 வருட ப்ரீமியத்தையும் சேர்த்து அவர் கட்டணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஃபீமேலுக்கு 36,500 ரூபாயும் மேலுக்கு 30,000 கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராடக்ட்டு நம்மளுடைய பஜாஜ் அலையான்ஸ் லைஃப் இன்சூரன்ஸில் மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது ப்ரீமியம் கம்மி. நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்த உடனே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. இந்த வீடியோ மற்றவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.